அப்பா, இந்த ஃபேன் முன்னாடி உட்காந்துருக்க சுகமே சுகம்தான். என்ன வம்பிழுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா என்ன நல்லா இருக்கும். காணா யாரையும். சமந்தி சமந்தி சமந்தி. யாரா அது ஏலம் போட்டுக்கிட்டே வர்றது? வாங்க சமந்தி. நீங்களா? குரல் கேட்கல, அதனாலதான். வாங்க வாங்க உட்காருங்க. சமந்தி பேசுறதெல்லாம் பேசிவிட்டு கடைசியில பார்த்தா மழுப்புறீங்க பாத்தீங்களா? நான் வரப்பே சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிட்டேன்ல, அப்படி கூட அவங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, நம்ம சம்மந்தியா போயிட்டீங்க, என்னமோ சொல்லிட்டு போங்க. சமந்தி அதெல்லாம் ஒன்றும் நினைச்சுக்காதீங்க சமந்தி. உங்களை போய் அப்படி நான் பேசுவேனா? பொண்ணை கொடுத்துட்டாவே நீங்க அடிமைதான். நான் நேரடியாவே எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட பேசிட்டு போயிருவேன். வாங்க வந்து உட்காருங்க. சமந்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க சமந்தி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை சமந்தி. ஏன்னா நீங்க நம்ம சம்மந்தியா போயிட்டீங்க, அதனால நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டேன் சமந்தி. சமந்தி நானும் உங்களை கோவப்படுத்தலாம் தான் பாக்குறேன், ஆனா நீங்க கோவப்படவே மாட்டேங்கிறீங்க. சமந்தி இந்த ஃபேன் என்ன சமந்தி இப்படி பைய ஓடிக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் வேகமா வச்சீங்கன்னா எனக்கும் காத்து வரும். நீங்களே காத்து வாங்கிட்டா எப்படி சமந்தி? வீட்டுக்கு வந்தவங்களையும் கவனிக்கணும்ல. பாருங்க சமந்தி, கொஞ்சம் வேகமா வைக்க முயற்சி பண்ணுங்க. சமந்தி ஃபேனை கூட எல்லாம் வைக்க முடியாது சமந்தி. அப்புறம் கரண்ட் பில் அதிகமாயிரும், ஃபேன் ரிப்பேரா போயிடும். இதுல நிறைய பிரச்சனை இருக்கு சமந்தி. அப்புறம் என் மயன் வேற கோவப்படுவான். அப்புறம் புது ஃபேன் வாங்கணும். புது ஃபேன் வாங்க சொன்னா என் மயன் கடன் ஆயிருவான். கடன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க மாலை சரியா பாத்துக்க முடியாது சமந்தி. பாத்துக்கோங்க. நீங்க ஃபேனை கூட வைக்க சொல்றதுனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு சமந்தி. பாத்துக்கோங்க, உங்க மக வாழ்க்கை கெடுறதுக்கு நீங்களே காரணம் ஆயிராதீங்க சொல்லிட்டேன். சமந்தி இந்த ஃபேனை கூட வைக்க சொன்னதுக்கா இந்த கூத்து? இந்த ஃபேனை கூட வச்சா அவங்க குடும்பமே என்னால அழிஞ்சு போயிருமா? இருங்க, இதுக்கு ஒரு நியாயம் கேட்கிறேன். சாருமா சாருமா இங்க வாமா. சாருமா. பா வாங்கப்பா, எப்போ வந்தீங்க? சாருமா நான் எப்போ வந்தேங்கிறத விடுமா. உங்க மாமியா என்ன சொல்றாங்க கேட்டியாமா? என்ன சொல்றாங்கன்னு கேட்டியாமா? நான் உங்க குடும்பத்தையே அழிச்சிருவேனாமா. நான் உங்க குடும்பத்தையே அழிச்சிருவேனா? இதுக்கு நீதாமா நியாயம் கேட்கணும். நீதான் நியாயம் கேட்கணும். பா என்னப்பா, ஏப்பா அப்படி வருத்தமா பேசுறீங்க? என்ன நடந்துச்சு? நீங்க வந்தது என்னைய கூப்பிட வேண்டியதானப்பா. இவங்க என்ன சொன்னாங்க உங்களை? ஐயா இவங்க என்ன ஓவரால நடிக்கிறாங்க? சீரியலே பீட் பண்ணிடுவாங்க போலயே. அம்மா சாருமா இந்த ஃபேனை கூட வைக்க சொன்னேம்மா, அதுக்கு உங்க குடும்பத்தையே நான் அழிச்சிருவேனாமா? அழிச்சிருவேனாமா? நான் உங்க குடும்பத்தை அழிக்கிறேனாமா? சொல்லுமா, சொல்லுமா. அப்பா நீங்க வருத்தப்படாதீங்கப்பா, இருங்க நான் கேக்குறேன். அத்தை, அப்பாட்ட என்னத்த சொன்னீங்க இப்படி வருத்தப்படுறாரு? அடியே நான் ஒன்னும் சொல்லல. இந்த ஃபேனை கூட வைக்க சொன்னாரு. நான் சொன்னேன் ஃபேனை கூட வச்சா ஃபேன் ரிப்பேரா போயிரும். அதுக்கு இவ்வளவு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு உங்க அப்பன். போதும் நிறுத்துங்க அத்தை. ஃபேனை கூட வச்சா அது எப்படி ஃபேன் ரிப்பேரா போகும்? ஃபேனை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க அத்தை. ஃபேனை பத்தி உங்களுக்கு என்னத்த தெரியும்? பெரிய ரொம்ப தான் பேசுவீங்க. அப்படி சொல்லுமா சாருமா. நான் இனிமேல் பேசிக்கிறேம்மா, நான் பேசிக்கிறேன். சொல்லுங்க சம்மந்தி சொல்லுங்க, ஃபேனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம கூட வச்சா ஃபேன் ரிப்பேர் ஆயிருமா? கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபேனை பத்தி என்ன தெரியும்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏய் என்ன அப்பனு மகளும் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா? எனக்கா ஃபேனை பத்தி தெரியாது? ஃபேனை பத்தி சொல்றேன் கேளுங்க நல்லா. இங்க பாருங்க, ஃபேனை ஃபர்ஸ்ட் 1882 வருஷம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சவரு அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் ஷீலர் ஸ்காட் வீலர் அப்படிங்கிறவர் தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. பெரிய ஃபேனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி பேசாதீங்க, சரியா? சம்மந்தி நீங்க சொல்றது டேபிள் ஃபேனை கண்டுபிடிச்சவரு. சீலிங் ஃபேனை கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? சொல்லுங்க பாக்கலாம். யோ சமந்தி, என்ன சாதாரணமா நினைச்சிட்டியா? புலி பதுங்குதுன்னா அது பாயறதுக்கு தான். அதை நல்லா தெரிஞ்சுக்க. சீலிங் ஃபேனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? எங்க நீ சொல்லு பார்க்கலாம். சம்மந்தி எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதனால நீங்களே சொல்லுங்க. அப்பா ஏப்பா தேவையில்லாம அவங்கள்ட்ட போய் வாயை கொடுத்துட்டு இருக்கீங்க? அவங்களே ஒரு வாயாடி, அவங்கள்ட்ட எல்லாம் பேசவே முடியாதுப்பா. ஆமா, நீ எல்லாம் வாயே பேச மாட்ட ஏண்டி? இங்க பாருங்க, சீலிங் ஃபேனை கண்டுபிடிச்சதும் ஒரு அமெரிக்கர் தான். 1889 வருஷம் பிலிப் டீல் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இங்க பாருங்க, என்னையெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நான்லாம் கில்லி மாதிரி. என்கிட்ட பேசணும்னாவே நீங்க அப்படியே நடுங்கணும். சம்மந்தி நீங்க கில்லி தான் சம்மந்தி. ஒரு ஃபேனை கூட வைங்கன்னு சொன்னதுக்கு இந்த கொடுமையா சம்மந்தி? எனக்கு ஃபேனே வேணாம் சம்மந்தி. வேர்த்தாலும் பரவாயில்ல, நான் வேறு வெளியே இருந்துக்கிறேன் சம்மந்தி. அப்பா அப்பா. அம்மா சாருமா சொல்லுமா. என்னம்மா? அப்பா வாங்கப்பா, நீங்க ரூம்ல வந்து உட்காருங்க. நான் ஃபேனை ஹை ஸ்பீட்ல வச்சு போட்டு விடுறேன். இவங்கள்ட்ட எல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு வாங்கப்பா. ஆமாண்டி, ஃபேனை 10ல வச்சு போடு. கரண்ட் பில் ஏமையும் தானே கட்டுறியான், உனக்கு என்ன? பாருங்க மக்களே, நல்லது சொன்னா யார் தான் கேட்கறா? சரிங்க மக்களே, இவங்க இப்படிதான் கூத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நான் இன்னொரு விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் மக்களே, போயிட்டு வரேன்.